எழுத்தாளர் அப்சராவின் புகார் குறித்து உடனடியாக விளக்கம் பெற களத்தில் இறங்கியது புதிய தலைமுறை. கடற்படை, கடலோர காவல்படை, சென்னை துறைமுக பொறுப்பு கழகம், மத்திய தொழிற் பாதுகாப்பு படை ஆகியோரை தொடர்பு கொண்டு கேட்டபோது எழுத்தாளர் அப்சரா துறைமுகத்திற்குள் நுழைய அனுமதிச் சீட்டு எதுவும் வழங்கப்படவில்லை என்று பதிலளித்தனர். பாதுகாப்பு முக்கியத்துவம் வாய்ந்த இடத்தில் அனுமதிச் சீட்டு ஏதும் இல்லாமல் அப்சரா நுழைந்திருப்பது அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளில் குறை இருக்கிறதா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது தலைமைச் செய்தியாளர் மகாலிங்கத்திடம் கேட்கலாம். மகாலிங்கம், சென்னை துறைமுகத்தில் எழுத்தாளர் அப்சரா அவமானப்படுத்தப்பட்டது உண்மையா? உங்கள் புலன் விசாரணையில் கிடைத்த தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்க. ரத்யா, இந்த விவகாரம் குறித்து பலதரப்பட்ட துறை அதிகாரிகளிடம் தொடர்பு கொண்டு பேசினோம். குறிப்பாக சென்னை துறைமுகத்தில் உள்ள அதிகாரிகளிடம் தொடர்பு கொண்டு பேசினோம். அதாவது அப்சரா சொல்லும் தகவல் என்னவென்றால், அப்சரா தன்னுடைய தோழி சினேகா மற்றும் 2 பேர் என மொத்தம் 4 பேர் சென்னை துறைமுகத்திற்குள் சென்றிருக்கிறார்கள். கேட் நம்பர் 7 மூலமாக, அது கேட் நம்பர் 7 மூலமாக உள்ளே சென்று அங்கு அது வழியாக சென்று கப்பல்கள் நிறுத்தப்பட்டிருக்கும் இடத்திற்கு அழைத்து சென்றதாகவும், அதற்கு பிறகு அவருடைய அனுமதி என்பது, அதாவது கப்பலுக்குள் சென்று பார்ப்பதோ அல்லது கப்பலை சுற்றி பார்க்கும் அனுமதி என்பது மறுக்கப்பட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். இந்த குற்றச்சாட்டு குறித்து பேசும் பொழுது சென்னை துறைமுக அதிகாரிகள், நாங்கள் நேற்று யாருக்கும் அனுமதி சீட்டு என்பது கொடுக்கப்படவில்லை, நாங்கள் யாரையும் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை, அதுக்கான அனுமதி எங்களிடம் கோரப்படவில்லை என்று அவர்கள் சொல்லிவிட்டார்கள். அதற்கு பிறகு இந்திய கடலோர பாதுகாப்பு படை அதிகாரியிடம் பேசினோம். அவர்களும் நாங்கள் யாரையும் அனுமதிக்கவில்லை, இது மாதிரியான நிகழ்ச்சியோ யாரையும் நாங்கள் அழைக்கவில்லை, விருந்தினராக யாரையும் அழைக்கவில்லை என்று அவர்கள் சொல்லிவிட்டார்கள். கடற்படையிடம் கேட்டோம், அவர்களும் இதே பதிலைத்தான் சொன்னார்கள். ஆனால் CISF என்று சொல்லப்படக்கூடிய மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் மட்டும் வேறு விதமான பதில் சொல்கிறார்கள். குறிப்பாக கடலோர பாதுகாப்பு படையினர் நேற்று இரவு ஒரு விருந்து ஒன்று ஏற்பாடு செய்திருந்தார்கள். அந்த விருந்திற்காக பலரை அவர்கள் அழைத்து சென்றதாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே அந்த விருந்து அழைப்பாளர்கள் இவர்கள் இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் இவர்கள் இருப்பதாகவும் சொல்லியிருக்கிறார்கள். இது தொடர்பாக தற்பொழுது விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் ஒவ்வொரு துறையும், அதாவது சென்னை துறைமுகம் என்பது மிகவும் பாதுகாப்பு வலயத்திற்குள் வரக்கூடிய ஒரு பகுதி. இங்கு நம்ம நாட்டினுடைய பாதுகாப்பு முக்கியமான குறியீடுகள் அம்சங்கள்லாம் இருக்கின்றன. எனவே அந்த ஒரு பகுதிக்குள் இவர்கள் அனுமதி இல்லாமல் எப்படி சென்றார்கள் என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இப்பொழுது ஒவ்வொரு துறையும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. ரத்யா.